டியர் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம தொடுகோடுகள் வரைதலை பற்றி பார்க்க இருக்கிறோம். கேள்வி இப்படித்தான் இருக்கும். அதாவது 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரைந்து அதிலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள P என்ற புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக. மேலும் அவற்றின் நீளங்களை அளந்து எழுதுக. இப்படி தான் இருக்கும். நாம் இதுக்கப்புறமா முதல்ல செய்ய வேண்டியது ஒரு ரஃப் ஃபிகர், அதாவது உதவிப்படம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் அளவுக்கு ஆரமாக எடுத்து ஒரு வட்டம் வரையணும். ஓன்னு பேர் கொடுத்துட்டு அந்த ஓலேருந்து மறுபடியும் ஏதாவது தோராயமான ஒரு அளவுக்கு P என்ற புள்ளியை குறித்து அது ரெண்டையும் ஸ்கேலில் இது மாதிரி நான் சேர்க்குற மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க. அப்புறமா இந்த வட்டத்தில் 2 புள்ளி குறிங்க. அதாவது மேலே A அப்படியும் அதுக்கு கீழே B அப்படிங்கிற இன்னொரு புள்ளியையும் வட்டத்தின் பரிதியில், ஓகேவா, அது மேலேன்னு அர்த்தம், குறிச்சிட்டு Pயையும் ஏயையும் சேர்த்துருங்க. அதே போன்று மறுபடியும் புள்ளி Pயையும் Bயையும் சேர்த்து விடுங்க. இதுதான் நம்மளுக்கு உதவிப்படம். அதுக்கப்புறம் இந்த OA அதை கூட நம்ம இணைச்சிடணும், OBயையும் நம்ம இணைச்சிடணும். அதில் 4 சென்டிமீட்டர் ஆரமாகவும் 11 சென்டிமீட்டர் தொலைவாகவும் நாம் குறிக்க வேண்டும். இவ்வளோ தான் உதவிப்படம் நம்மளுக்கு. சரியா? இது சரியாக செஞ்சுடணும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு புள்ளியை முதல்ல குறிச்சிக்கிங்க. இப்போ நான் O அப்படின்னு ஒரு புள்ளியை குறிக்க போகிறேன். பாருங்கள், அந்த இடத்துல O அப்படின்னு குறிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? சரி, இந்த ஓலேருந்து நாம் ஒரு 4 சென்டிமீட்டர் ஆரத்திற்கு இந்த பாருங்கள் காம்பஸில் ஒரு வட்டம் வரைகிறேன். தெரியுதா உங்களுக்கு? ரைட். இதே மாதிரி ஒரு வட்டம் நீங்களும் வரைஞ்சிடுங்க. அப்புறமா ஓலேருந்து நேராக 11 சென்டிமீட்டருக்கு P அப்படின்னு ஒரு புள்ளியை குறிச்சிக்கங்க. ஓவையும் அந்த புள்ளி Pயையும் என்ன செஞ்சிடணும், ஸ்கேலை வச்சு நான் சேர்த்து காட்டுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் நேராக சேர்க்கணும். ஓகேவா? குட். சேர்த்ததுக்கு பிறகு 11 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் அதில் எழுதிடுங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம 9ஆம் வகுப்பில் பார்த்தது போன்று தான், அதாவது ஓபிக்கு மையக்குத்துக்கோடு வரையணும். எப்படி? ஓல காம்பஸை வச்சு, இப்போ நான் மேலே ஆறுக்கு எப்படி அடிச்சிருக்கேன் தெரியுமா, அந்த காம்பஸை ஓபி கோடில் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆறுக்கு கீழே ஒரு ஆறுக்கு, அதே போன்று அதை மாற்றாமல், அளவை மாற்றாமல், அதாவது காம்பஸோட அளவை மாற்றாமல் P என்ற புள்ளியிலிருந்து மேலே ஒரு ஆறுக்கு கீழே ஒரு ஆறுக்கு வெட்டுங்க. சரியா? வெட்டினதுக்கப்புறமா மேலே 2 ஆறுக்கு வெட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் பேர்? எல். எது வேணால் கொடுக்கலாம், நான் எல்லுன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே 2 ஆறுக்கு வெட்டிக்கிறது. ஆறுக்குன்னா வட்டவில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதுக்கு எம்முன்னு கொடுங்க. இப்போது இந்த எல்லையும் எம்மையும் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஸ்கேலை வச்சு அழகாக நேராக ஒரு கோடு போட்டு சேர்த்துடுறேன். இதுதான் நமக்கு மையக்குத்துக்கோடு அப்படின்னு 9ஆம் வகுப்பில் பார்த்ததை செஞ்சுருக்கோம். இந்த ஓபி எல்எம் 2 வெட்டக்கூடிய அந்த இடத்திற்கு எந்த பேர் வேணால் கொடுக்கலாம். நான் G அப்படின்னு பேர் கொடுக்குறேன். ஸோ அதை மையமாக வச்சு ஓவை ஆரமாக வச்சு ஒரு வட்டம் அழகாக P என்ற புள்ளி வழியாக செல்கிறது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வரைஞ்சிருங்க. 2 வட்டங்களும் வெட்டக்கூடிய அந்த இரு இடங்களுக்கு A, B அப்படின்னு பேரை மறக்காமல் எழுதுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, P என்ற புள்ளி நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதையும் இந்த A என்ற புள்ளியையும் ஒரு ஸ்கேலை வச்சு முதல்ல சேர்க்கணும். இதுதான் முதல் தொடுகோடு. அதே மாதிரி P என்ற புள்ளியையும்
பி என்ற புள்ளியையும் ஸ்கேலை வச்சு சேருங்க. இது 2வது தொடுகோடு. இன்னும் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது. என்னென்னா ஆரத்தை நம்ம சேர்க்கணும். OAவை சேருங்க. அதே போன்று ஓவையும் பியையும் சேர்த்து விடுங்க. மறக்காமல் இந்த அளவுகளெல்லாம் எழுதுங்க. 4 சென்டிமீட்டர் ஆரம், 11 சென்டிமீட்டர் தொலைவுன்னு எழுதணும். இது செஞ்சதுக்கப்புறம் நாம் முக்கியமாக அந்த பார்த்திங்களா அம்புக்குறி வருது காட்டுது பார்த்திங்களா, அந்த இடம் தான் தொடுகோடு. அதனுடைய நீளம் 10.2 சென்டிமீட்டர் தோராயமாகன்னு எழுதணும். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.